பராசக்தி. நல்ல ஒரு புரட்சிகரமான ஒரு பொலிட்டிக்கல் டிராமா. படத்தோட பாசிட்டிவ் வந்து ஸ்கிரிப்ட் அண்ட் ஆக்டர்ஸோட ஆக்டிங், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வெறித்தனமா இருந்தது. இது பயங்கர பாசிட்டிவ். அந்த ஸ்கிரிப்ட் செலக்ஷன் வந்து உண்மை கதைய தழுவி எடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆச்சு. கதைக்குள்ள போக போக தான் படம் கொஞ்சம் பிக்கப் ஆகும். அதுவரைக்கும் ரொம்ப நிதானமாவும், பொறுமையாவும் பார்க்கணும். நமக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் பார்க்கறக்கு ஒரு பேஷன்ஸ் தேவ தான். செகண்ட் ஹால்ஃப் நல்ல விறுவிறுப்பாவே இருந்தது. என்னதான் நடந்தது கிளைமாக்ஸ்ல அப்டின்றது கொஞ்சம் நமக்கு நல்லா நல்ல விதமாவே சொல்லியிருக்காங்க அப்டின்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்கு பயங்கர ஒரு பிளஸ்ஸு. அந்த செழியன்ற கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம் வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. லைக் ஃபுல் ஃபிலிம் ட்ரூ ஸ்டோரி இல்லாம, அந்த கதை கரு வந்து ஒரு உண்மை கதை. அதுதான் மேட்டர். அந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவரு அண்ணாமலை யுனிவர்சிட்டில இந்த போராடுன ஒருத்தரோட அந்த ஒரு அந்த ஒரு ஆக்ட் தான் இவ்ளோ பெரிய கதையா மாறியிருக்கு. அத வந்து அந்த ரோல வந்து இவர் ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்தி திணிப்புக்கான அந்த போராட்டம் வந்து இவ்ளோ அழகா இவங்க காமிச்சது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப போர் அடிக்காம, அதே நேரத்துக்கு கொஞ்சம் ரொமான்ஸு, கொஞ்சம் பிரதர் சென்டிமென்ட் எல்லாமே உள்ள அந்த சினிமேட்டிக்கல் எலிமெண்ட்ஸ உள்ள கொண்டு வந்த விதம் கொஞ்சம் நல்லா இருந்தது. படத்தோட நெகட்டிவ் எனக்கு தெரிஞ்சு சாங்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அங்கங்க அந்த சாங்ஸ் வந்து பயங்கர லேகா இருந்துச்சு. ஒரு ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்கும்போது குறுக்க சாங் வந்து கெடுக்குதோ! அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் நெறைய லேக்ஸ் இருந்துச்சு. சீனே நமக்கு கொஞ்சம் லேகா இருந்துச்சு. கதைக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருந்தது. ஓவரால் தமிழர்களுக்கும், தமிழுக்கும் பெருமை சேர்க்கிற மாரி ஒரு படம் எடுத்திருக்காங்க சுதா கோங்கரா. அது நல்ல விதமா தான் இருக்கு. பட் எல்லாருக்கும் இது போய் சேருமா கரெக்ட்டா அப்படின்னு கேட்டா பெரிய கேள்விக்குறி தான். எடுத்த விதம் நல்லா இருந்தாலும், அந்த ஸ்கிரிப்ட் சூப்பரா இருந்தாலும், ஸ்க்ரீன் பிளே வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க லேக் இருக்கறனால, இது ஒரு நார்மலான ஒரு வேவரி உள்ள ஒரு ஃபிலிமா தான் இது கடைசில வந்து நிக்குது. இந்த படத்துக்கு நம்ம மிடில் கிளாஸ் அரவிந்தன் நான் குடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5 மறக்காம மிடில் கிளாஸ் அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ரிவ்யூஸ் உங்களுக்கு டாடா பாய்.